உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு பகுதியில் ஆபத்தாக மாறும் பெரும் புயல். காபோத்தா உயர்தர பரீட்சை குறித்து வெளியான தகவல். தமிழர் பகுதியில் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட சிறுத்தை. யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை. விமானத்தில் கனடா வாழ் யாழ்ப்பாணத்தவரின் மோசமான செயல். ராணுவ தளபதிக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 215 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் கடந்த 23ஆம் தேதி தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலுக்குரிய ஏது நிலைகளை பெற்றுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 215 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. இதன் நகரும் வேகம் மிக மிக குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுவதாகவும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது என்றும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாளையும், அதாவது இன்று இரவு முதலே நாளை மறுதினமும் 30ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி பல குளங்களின் நீர் கொள்ளளவு மிக உச்ச நிலையை எட்டியுள்ளது. எனவே அந்த குளங்களின் கீழ் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். இன்று குறைவான மழை கிடைக்கும் என்பது குளங்களுக்கு வருகின்ற நீரின் அளவின் மாற்றத்தை ஏற்படுத்தும் என யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போது நடந்துவரும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக காபோத்தா உயர்தர பரீட்சை டிசம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுத்தை புலி ஒன்று வீடு ஒன்றிற்குள் புகுந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு இளங்கோபுரம் கிராமத்தில் திடீரென்று சிறுத்தை புலி ஒன்று வீட்டிற்குள் உள்நுழைந்துள்ளது. இதனையடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் குறித்த புலியை மீட்டுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் காடுகளுக்கு அண்மையில் இருப்பவர்கள் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியையும் பணத்தினையும் கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. கைதடி A9 வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்தபோது 2 கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச் சங்கிலியையும் 45,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையருக்கு உதவிய பெண்ணொருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரை இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லண்டனில் இருந்து பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய 55 வயதுடைய லண்டனில் பணிபுரியும் இலங்கை அலுவலக பெண் உதவியாளரின் கைப்பையை திருடிய கனடா வாழ் யாழ்ப்பாண நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பொருட்களை பறிகொடுத்த பெண் இலங்கை மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் இரட்டை குடியுரிமை பெற்ற அலுவலக உதவியாளர் என கூறப்படுகிறது. அவரது கைப்பையில் 2700 பவுண்ட்ஸும் 2 புதிய ஐபோன்களும் மற்றும் 2 புதிய சாம்சங் போன்களும் இருந்துள்ளன. இந்த நிலையில் விமானம் தரையிறங்கிய சிறிது நேரத்தில் அவரது கைப்பை காணாமல் போனதை உணர்ந்து அந்த பெண் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களிடம் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதனையடுத்து உடனடியாக விமானத்தில் தேடுதல் நடத்தப்பட்ட போதிலும் கைப்பையை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புலனாய்வாளர்கள் போலீஸ் அதிகாரிகளோடு இணைந்து பயணிகளையும் அவர்களின் பொருட்களையும் சோதனை செய்தனர். இதன்போது குறித்த கைப்பையை வைத்திருந்தவர் 60 வயதான இலங்கை மற்றும் கனடா இரட்டை குடியுரிமை பெற்ற குடிமகன் என்பதும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது. கைப்பை மீட்கப்பட்ட போது சந்தேக நபர் திருடப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை விமானத்தில் 6 போத்தல் விஸ்கி மற்றும் 3 போத்தல் வாசனை திரவியம் வாங்குவதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தியுள்ளார். சந்தேக நபர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணையாளர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட பொருட்களை போலீஸ் காவலில் எடுத்துச் சென்றனர். விமான நிலைய போலீசார்
போலீசால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பின்னர் திருடப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் நீர்கொழும்பு நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மியன்மார் ராணுவ தளபதி மின்யாங் ஹைலங்கிற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கோரப்பட்டுள்ளது. ரோஹிங்கியா இனத்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் தெரிவித்துள்ளார். அதற்கு போதிய ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையை அடுத்து லட்சக்கணக்கான ரோஹிங்கியா இனத்தவர்கள் மியன்மாரை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு பகுதியில் ஆபத்தாக மாறும் பெரும் புயல். காபோத்தா உயர்தர பரீட்சை குறித்து வெளியான தகவல். தமிழர் பகுதியில் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட சிறுத்தை. யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை. விமானத்தில் கனடா வாழ் யாழ்ப்பாணத்தவரின் மோசமான செயல். ராணுவ தளபதிக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கோரிக்கை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.